நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, உங்க கையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் உங்களோட தலையெழுத்தையே மாற்றக்கூடியதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலையும் தனித்தன்மை வாய்ந்த சில சைன்கள் இருக்குது. இதுதான் நம்மளோட வாழ்க்கையவே தீர்மானிக்குது. அது போக ஒவ்வொரு மனிதனோட குணநலனையும் இந்த சைன்கள் தான் முடிவே பண்ணுது. அது போக அவங்க அறிவாளியா இல்ல அறிவு குறைஞ்சவங்களா இல்ல பணக்காரனா ஏழையானு ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையையும் இந்த சைன்கள் தான் முடிவு பண்ணுது. இது எல்லாத்துக்கும் மேல எந்த மாதிரி சைன் இருக்கிறவங்க கிட்ட பணம் தானா வந்து சேரும், இல்ல இருக்கிற பணம் எப்படி காணாம போகுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க கைகள்ல தான் இருக்குது. இது எல்லாமே பல ஆய்வுகள் மூலியமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதுபோக இந்த வீடியோ மூலியமா உங்க கைகள்ல இருக்கக்கூடிய சைன்களை ஒப்பிட்டு பார்த்தாலே போதும், வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்னு உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சொல்ற எல்லாத்தையும் விட இது எல்லாமே அறிவியல் ரீதியா உறுதி செய்யப்பட்ட விஷயம் தானே தவிர இது எதுவுமே மூட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வீடியோல மனிதனோட கைகள்ல காணப்படுற 7 அதிர்ஷ்ட சைன்களை பத்தி தான் பார்க்க போறோம். இதே மாதிரி சைன்கள் உங்க கையிலையும் இருக்கான்னு பார்த்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள் மணிகண்டன். இது ட்ரூ தான் சேனல். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வாங்க நண்பர்களை, கைகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 7, லெட்டர் எக்ஸ் இன் யுவர் பா. உங்க கையில ஆங்கில எழுத்து எக்ஸ் வடிவத்துல கோடுகள் காணப்பட்டா நீங்க ஒரு ஜீனியஸா தான் இருப்பீங்க. அதுபோக இந்த எக்ஸ் வடிவ எழுத்து இந்த உலகத்துல இருக்கிற மொத்த மக்கள் தொகையில வெறும் 5% மக்களோட கைகள்ல தான் காணப்படுது. இது எல்லாத்தையும் விட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த சைன் அதிக அளவுல இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநில மக்கள் கிட்ட தான் அதிக அளவுல காணப்படுறதா சொல்லப்படுது. அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் இருக்காருல்ல, அவரை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கைரேகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக அளவு ஆர்வம் அவருக்கு இருந்ததாகவும் சொல்லப்படுது. தன்னோட போர் மற்றும் ஆட்சி நடத்தும் முறை எல்லாமே தன்னோட கைரேகைகளின் படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் நம்பினாரு. அதுபோக ரஷ்யாவோட தலைநகரான மாஸ்கோல இருக்கக்கூடிய STI யூனிவர்சிட்டியில நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல இந்த மாதிரி எக்ஸ் மார்க் கைகள்ல இருக்கக்கூடியவங்கள்ல பெரும்பாலானோர் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாகவும் அதே நேரம் மிகப்பெரிய தொழிலதிபர்களாகவும் அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய அறிவாளியாகவும் இருக்காங்க. இதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மறைந்த அமெரிக்க முன்னாள் பிரசிடண்டான ஆபிரகாம் லிங்கன் அவர்களோட கைகள்லயும் இந்த சைன் இருந்ததா சொல்லப்படுது. இந்த மாதிரி கைகள்ல எக்ஸ் சிம்பிள் இருந்தா அவங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா வெற்றிகரமான வாழ்க்கை அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகங்கிறது துளி கூட இல்ல. சிலரும் அப்படிப்பட்ட சிம்பிள் என் கையிலயும் இருக்கு, நான் இன்னும் சக்சஸ் ஆகல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு இப்பதானே தெரிஞ்சிருக்கு, இனி நீங்க சக்சஸ் தான். நம்பர் 6, த லெட்டர் எம் ஆன் யுவர் பாம். இந்த எம்ங்கிற எழுத்து யார் யார் கைகள்ல இருக்கோ அவங்க எல்லாருமே மிகப்பெரிய பணக்காரர்களாக வாய்ப்புங்கிறது அதிகம். அவங்க கைகள்ல பணம் பாத்தீங்கன்னா அதிக அளவுல புழங்கும். பலவிதமான ரிசர்ச்சுகளோட முடிவுல இத்தாலியில இந்த மாதிரியான சைன்கள் இருக்கக்கூடிய நபர்கள் அதிக அளவு பணத்தோடையும் செல்ஃப் டிபெண்டாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுபோக தன்னோட வாழ்க்கையை தானே தீர்மானிக்கிற திறனும் அவங்களுக்கு அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த மாதிரியான எம் சைன் உங்க கையில இருந்தா நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கையை நோக்கி போக போறீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம். நம்பர் 5, ஜூபிட்டர் மவுண்ட் சேஸ் எவ்ரிதிங் அபவுட் யுவர் ஃபியூச்சர். வியாழன் கிரகம் இருக்கக்கூடிய கிரகங்கள்லயே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கிரகம். அது மட்டும் இல்லாம அது பாத்தீங்கன்னா தனித்தன்மை வாய்ந்த கிரகமும் கூட. அதுபோக ஆளுமை திறனும் அந்த கிரகத்துக்கு அதிகம். உங்களோட கைகள்ல உங்களோட ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த வியாழன் மேடு அப்படிங்கிறது. இந்த பகுதி யாருக்கெல்லாம் மேடா இருக்கோ அவங்க எல்லாம் கண்டிப்பா கவர்மெண்ட் வேலைங்கிறதுல இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையும் விட வியாழன் மேடு எனப்படும் குருமேடு உயர்ந்து காணப்பட்டா நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலியான நபரும் கூட தான். நம்பர் 4, ஹேண்ட்ஸ். இந்த முறையில பார்க்கும்போது கைகளோட அமைப்பு வச்சு அவங்களோட பலன்கள் பார்க்கப்படுது. கைகளோட அமைப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4 வகையா பிரிக்கிறாங்க. அதுல எந்த வகையான கை அமைப்பு உங்க கையமைப்பு அப்படின்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கங்க. நம்பர் 1, எர்த் ஹேண்ட். உங்க கை சதுர வடிவத்திலையும் அதே நேரம் உங்க ஆள்காட்டி விரல் ரொம்ப சின்னதாகவும் காணப்பட்டா அந்த நபர் பிராக்டிக்கலாவும் அதே நேரம் லாஜிக்காவும் சிந்தனை கொண்டவங்க. அதே நேரம் டவுன் டு எர்த்னு சொல்லக்கூடிய அனைவரையும் மதிக்கிற பண்போடையும் செயல்படுவாங்க. நம்பர் 2, ஃபயர் ஹேண்ட். இவங்களோட ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய உருமேடும் சுண்டு விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேட்டு பகுதியும் ஒரே அளவுலையும் இருந்து அதே நேரம் ஆள்காட்டி விரல் குட்டையா இருந்தா அவங்க ஃபயர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த கையமைப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் முன்கோபங்கிறது அதிகம், அதே நேரம் வீரத்துக்கும் பெயர் போனவங்க. இது எல்லாத்தையும் விட அவங்க அனைவரையும் மதிக்கக்கூடிய பண்பாளராகவும் இருப்பாங்க. நம்பர் 3, ஏர் ஹேண்ட். இவங்களோட கையமைப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சதுர வடிவத்திலையும் ஆள்காட்டி விரலும் அதுக்கு அடுத்த நடுவரலும் ஒரே அளவுல இருந்தா அந்த கை ஏர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கையமைப்பு இருக்கிறவங்க அதிக அளவுல பேச்சு திறமை அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பேச்சை பணமாக்கக்கூடிய வித்தை தெரிஞ்சவங்க, குறிப்பா சேல்ஸ் ரெப், பிசினஸ் மேன், அரசியல்வாதி இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் மிகுந்த திறமசாலியா இருப்பாங்க. நம்பர் 4, வாட்டர் ஹேண்ட். இந்த கையை
கையமைப்பு உள்ளவங்க பாத்தீங்கன்னா சதுர வடிவ கையும், அது போக ஆள்காட்டி விரல்ல இருக்கக்கூடிய 2வது கோடு உயரத்துல கட்ட விரலும் இருந்தா அவங்க கை வாட்டர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த மாதிரியான கையமைப்பு ரொம்பவே அபூர்வமான கையமைப்புங்க. இந்த கையமைப்பு அதிக அளவில் காணப்படுறது கிடையவே கிடையாது. இவங்க பாத்தீங்கன்னா அதிக அளவுல அன்பு செலுத்துறவங்களாகவும் அதே நேரம் உங்க கைகள்ல தங்கம் அதிக அளவுல வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நீங்க ஃபயர் மற்றும் ஏர் ஹேண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ரேட் அப்படிங்கிறது அதிகம். போக அவங்களுக்கான வாய்ப்புகள் வாழ்க்கையில அதிகமாவே கிடைக்குது. நம்பர் 3, ட்ரையாங்கிள் ஆஃப் சன்லைன். சன்லைன் அதாவது சூரிய கோடு நம்ம கையில எங்க இருக்குன்னா, அதாவது மோதிர விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி தான் சூரிய கோடு. அதுக்கு மேல உள்ள விரல் பகுதியில இருந்து வரக்கூடிய கோடு திரும்பி மற்றொரு பக்கமா போகும்போது அந்த இடத்துல முக்கோணம் போன்ற அமைப்பு தெரியும். அதுதான் சூரிய கோடு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அதாவது சூரிய கோட்டுக்கு மேல முக்கோணம் போன்ற அமைப்பு இருந்தா அவங்க கண்டிப்பா உலக அளவுல ரொம்பவே ஃபேமஸான செலிபிரிட்டியா தான் இருப்பாங்க. இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ரசிகர் கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கும். அப்படி உங்க கையில ட்ரையாங்கிள் இருந்தா நீங்க உலகத்துல இருக்கிற 2% அதிர்ஷ்டசாலியில நீங்களும் கண்டிப்பா ஒருத்தர். நம்பர் 2, கோல்டன் பிளட். உங்களோட பிளட்டோட கலர் கோல்டன் கலர்ல இருந்தா நீங்க உலகில் இருக்கக்கூடிய 1% அதிர்ஷ்டசாலிகள்ல ஒருத்தர். ஏன்னா மணி யாருக்கு அதுல பூ சுத்துற, யாருக்கு தான் கோல்டு கலர்ல அதுவும் தங்க கலர்ல ரத்தம் இருக்க போகுதுன்னு நீங்க கேட்க வர்றது தெரியுது. இது உண்மைதாங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யுது. சிலருக்கு மட்டும் அதிசயமா சிவப்பு கலந்த பிரவுன் கலர்ல ரத்தம் இருக்குது. உங்களை இந்த உலகத்தோட அபூர்வமான மனிதர்கள் அப்படின்னே சொல்லலாம். அவங்க கண்டிப்பா உலகின் மிகவும் பொக்கிஷமான மனிதர்களாகவும் பார்க்கப்படுறாங்க. நம்பர் 1, ஃபிங்கர் அலைன்மெண்ட். நீங்க உங்க மிடில் ஃபிங்கரோட லெஃப்ட் மற்றும் ரைட் ஃபிங்கர்களை செக் பண்ணி பாருங்க. அடுத்து வரக்கூடிய 3 அமைப்புல எது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. நம்பர் 1, லெஃப்ட் ஃபிங்கர் இஸ் பிக்கர் than ரைட் ஃபிங்கர். நம்பர் 2, ரைட் ஃபிங்கர் இஸ் பிக்கர் than லெஃப்ட் ஃபிங்கர். நம்பர் 3, both fingers have same height. இப்போ நீங்க நான் சொன்ன மாதிரி முதல் டைப் விரல் அமைப்பு உங்களுக்கு இருந்தா உங்களுக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியாகவும் அதுவாகவும் அமையும். அதுவே 2வது டைப் விரல் அமைப்பு உங்களுக்கு இருந்தா உங்களுக்கான தொழில் மற்றும் பிசினஸ் ரெண்டுமே சிறிது தாமதம் மற்றும் சிறிது மெனக்கெடுதலுக்கு பின் அதுவாகவே அமையும். 3வது டைப் விரல் அமைப்பு உங்களுக்கு இருந்தா உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க மிகப்பெரிய லக்கி. உலகின் 7% மக்கள்ல நீங்களும் ஒருத்தர். உங்களோட அறிவு கூர்மை ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கான தொழில், வேலை மற்றும் பணம், வாழ்க்கை அமைப்பு எதுவுமே நீங்க தேடி போக தேவையில்ல. அனைத்துமே தானாவே உங்களை தேடி அதுவாவே வரும். அதுபோல தொட்டல் தொடங்கக்கூடிய கையமைப்பு கொண்டவர்களாக நீங்க இருப்பீங்க. உங்க கைகளால நீங்க ₹1 கொடுத்தா கூட அது லட்சமா பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ நீங்க இந்த வீடியோல பார்த்த கோல்டன் பிளட்டை தவிர்த்து அனைத்து சைன்கள்ல ஏதாவது ஒரு சைன் உங்க கைகள்ல இருந்தா நீங்க கண்டிப்பா உங்க தொழில் மற்றும் வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க. அதுபோல இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு உதவிதான் செய்யுமே தவிர உங்களோட கடினமான உழைப்பு தான் உங்களுக்கான தேவையை முழுவதுமா பூர்த்தி செய்யுங்கிறது மட்டும் உறுதி. அதுபோக எந்த ஒரு மனிதனும் தான் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு ஈடு அப்படிங்கிறது இல்லவே இல்லை. நீங்க உங்க மேலையும் உங்க திறமை மேலையும் நம்பிக்கைங்கிறத வைங்க. மேல பார்த்த சைன்கள்ல உங்க கைகள்ல எந்த சைன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த பயனுள்ள வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த சைன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறட்டும். மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நான் உங்கள் மணிகண்டன். இது ட்ரூ தான் சேனல். மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.